أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் ஓரிரு தினங்களில் துல்ஹஜ் மாதத்தை முன்னோக்கியவர்களாக நாம் இருக்கும் நேரத்தில் அல்லாஹு தாலா துல்ஹஜ் மாதத்திலே செல்வந்தர்களின் மீது செய்திருக்கக்கூடிய இரண்டு பெரும் அமல்கள் ஹஜ் மற்றும் குர்பானி, இவ்விரண்டை பற்றித்தான் சிறுக சிறுக 5 நாட்களாக நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் 6வது தினத்தின் பாடமாக இன்றைய தினத்தினுடைய பாடத்தை கொஞ்சம் உன்னிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த 2 அமல்களுக்கும் மத்தியில் மிக அழகான ஒரு கயிறை போட்டு கட்டி ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒரு பக்கம் ஒரு சாரார் ஹஜ்ஜுக்காக மூலை முடுக்குகளிலிருந்தெல்லாம் கஅபாவிற்கு செல்லக்கூடியவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னொரு சாரார் குர்பானி கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த 2 சாராரும் அவரவர்களுடைய அமலை முன்னோக்கி இதை இந்த மாதத்தில் இந்த தேதியில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் அவரவர்கள் இருப்பார்கள். இப்போது இந்த 2 அமல்களுடைய விஷயத்தையும் சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு பின்பு இவ்விரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு கயிற்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் பல ஹதீஸ்களை நேற்று வரை நாம் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய வரிசையில் சஹீஹுல் புகாரியில் 5546வது இலக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வ அஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன், குர்பானி என்பது முஸ்லிம்களுடைய வழிமுறை என்று கூறினார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு முஸ்லிமின் குர்பானி என்பது அவனுடைய வழிமுறை என்று கூறிய இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அதே சஹீஹுல் புகாரியில் 955வது இலக்கத்தில் நீங்கள் காணலாம், யார் நாம் தொழுவதை போன்று தொழுது, யார் நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி நாம் குர்பானி கொடுப்பதை போன்று கொடுக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தொழுகை, கிப்லா என்ற திசை, அதே போன்று குர்பானி என்ற இந்த அமல், இந்த 3ஐயும் யார் நாம் செய்வதை போன்று செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று ஹஜ்ஜுடைய விஷயத்தில் நீங்கள் சென்றால் ஹஜ்ஜுக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, ஹாஜிகள் இஹ்ராமிற்குள் நுழைந்ததும் அவர்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருப்பதை போன்று குர்பானி கொடுப்பவர் குர்பானி கொடுக்க போகின்றோம் என்று எண்ணியதும் துல்ஹஜ் பிறை 1 முதல் 10ஆம் நாள் வரை, அதாவது குர்பானி கொடுக்கும் நாள் வரை, 10ஆம் நாள், 11ஆம் நாள், 12ஆம் நாள், 13ஆம் நாளுடைய அசர் வரை, இந்த 13 நாட்கள் வரைக்கும் குர்பானி கொடுப்பவர் அவர் முடி வெட்டக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதா தஹலத்தில் அஷர், குர்பானி கொடுக்க நாடுபவர் எப்போது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை பார்த்தாரோ, வ அராத அஹதுக்கும் ஐ யுதஹிய ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி வ பஷரிஹி ஷைஆ, இது சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் 3655வது இலக்கத்தில் நீங்கள் காணலாம். யார் குர்பானி கொடுக்க விரும்புகின்றாரோ, நாடி இருக்கிறாரோ, அவர் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை பார்த்ததிலிருந்து தங்களுடைய முடியையும் நகத்தையும் வெட்டாமல் அவர் இருக்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது ஹஜ்ஜுக்காக செல்பவருக்கும் அதே போன்று குர்பானி கொடுப்பவருக்கும் இவர் 2 நபர்களுக்கும் 2 விதமான தடைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த போடப்பட்டிருக்கக்கூடிய தடைகளை ஜும்மாவில் ஏற்கனவே நான் சொன்னேன். இதை அறிவை வைத்து நாம் அதை சோதிக்க முடியாது.
ஏன் இப்படி? குர்பானி கொடுப்பவருக்கும் முடி வெட்டாமல் இருப்பதற்கும் நகம் வெட்டாமல் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் கேள்வி கேட்கவே முடியாது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொன்னார்கள், நாம் செய்தாக வேண்டும். ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுடைய அமல், குர்பானியுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த அமல் அறிவை கொண்டு நீங்கள் கேட்க முடியாது. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே சமிஅனா வ அத்அனா, செவிமடுத்தோம், கீழ்ப்படுகின்றோம் என்று அதை அப்படியே கேட்டாக வேண்டும் என்பது குர்பானியிலும் ஹஜ்ஜிலும் நிரூபணமாகின்றது. அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது இந்த இரண்டு அமல்களை செய்பவர்களையும் இணைக்கக்கூடிய மையப்புள்ளியை நீங்கள் பாருங்கள். பிறை 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று இந்த இரண்டு அமல் செய்யக்கூடியவர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதும், அமல்களுடைய தினத்தை அல்லாஹு தாலா மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களும், இவர்கள் இரண்டு நபர்களுடைய அமல்களையும் மையப்படுத்தி இருப்பது, இணைக்கக்கூடியது. பிறையை நீங்கள் பார்க்கலாம். பிறை எப்படி எந்த தினம், எத்தனாவது தினம் என்று இருக்கின்றதோ, குர்பானி கொடுப்பவரும் சரி, ஹஜ் செய்பவரும் சரி, பிறையினுடைய தினத்தை கணக்கில் வைத்துத்தான் அதை அவர்கள் கணக்கெடுப்பார்கள் என்பதையும், இந்த இரண்டு அமல்கள் செய்யக்கூடியவர்களுடைய இணைக்கக்கூடிய கயிறாக பிறை இங்கு செயல்பட்டிருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது கொஞ்சமாக குர்ஆனும் ஹதீஸும் பிறையை பற்றி பேசியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த பிறை எப்படி வளர்கின்றது, எப்படி தேய்கின்றது? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரியாக நாங்கள் பார்க்கிறோம். அது திடீரென்று வளர்கிறது, தேய்கிறது, இது எல்லாம் என்ன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கும்போது அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான், அவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு வேண்டாம். அது எப்படி தேய்து, எப்படி வளருது, எங்க போகுது, எங்க வருது, எங்க போய் அது நின்றுகிட்டு இருக்கு, இப்படிலாம் வேண்டாம். ஏன்னா சூரா யாசின் சொல்லுது, வல் கமர கத்தர்னாஹு மனாசில், அதற்கு பல மன்சில்களை நாம் வைத்திருக்கின்றோம். அதை நீங்க போய் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் முடியாது. ஆனால் அதை நாம் படைத்திருக்கின்றோம். எஸ் அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுடைய காலங்களில், நேரங்களில் அது உங்களுக்கு காலக்காட்டியாக பயன்படுத்துகின்றது. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிறை 1, பிறை 2, பிறை 3, 8ஆம் நாள் வந்துடுச்சா நீங்க மினா. அதே போன்று 9ஆம் நாள் அரஃபா, 9ஆம் நாளினுடைய இரவு முஸ்தலிஃபா, பின்பு மீண்டும் யௌமுன் நஹர் 10ஆம் நாள் அருங்கள், நீங்கள் குர்பானி கொடுங்கள். இப்படி 11, 12, 13, அதுக்கு பிறகு நீங்க ஜம்ராவில் சென்று கல்லடிப்பது, இது போன்ற அமல்களுக்கு நீங்கள் பிறையை கணக்கெடுத்து கொள்ளுங்கள். பிறை எப்படி வளர்கின்றது, எப்படி தேய்கின்றது என்பது உங்களுடைய அறிவுக்கு எட்டாத விஷயம் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக இந்த இடத்தில் சூரத்துல் பக்ராவில் பேசியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் துஆவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை உன்னிப்பாக கவனிங்க. பிறையை வைத்து சண்டையிடக்கூடிய சமூகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் பிறையை வைத்து எப்போதெல்லாம் அமல் செய்ய வேண்டி வருகின்றதோ அப்போதெல்லாம் ஒவ்வொரு சாராரும் சண்டை சச்சரவு செய்யக்கூடியவர்களாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த துஆவை உள்வாங்கினால் பிறை எதற்கு, பிறையை கொண்டு இந்த இஸ்லாம் என்ன செய்து சொல்கின்றது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா, யா அல்லாஹ் இந்த பிறையை எங்களின் மீது நீ உதிக்கச் செய்வாயாக, அல்லது நீ உதிக்க செய்திருக்கிறாய். அலைனா பில் அம்னி, நிம்மதியை கொண்டு, அமைதியை கொண்டு. துவா பேசுது அமைதி, ஆனா இங்க மக்களுக்கு மத்தியில் நடக்குது சண்டை சச்சரவு. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி, யா அல்லாஹ் அமைதியை கொண்டு இந்த பிறையை எங்களின் மீது உதிக்க செய்திருக்கின்றாய், உதிக்க செய்வாயாக. வல் ஈமான், ஈமானை கொண்டு எங்கள் மீது நீ உதிக்கச் செய். எவ்வளோ பெரிய வார்த்தை! தொழுகை, நோன்பு, ஜகாத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையோடு கொண்டு வந்து சம்பந்தப்படுத்துகின்றார்கள். பில் அம்னி, நிம்மதி, வல் ஈமான், ஈமானை கொண்டு உதிக்கச் செய். வஸ் சலாமதி, அமைதி, சலாமத், பாதுகாப்பு.
வல் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு நீ உதிக்கச் செய். இந்த பிறையை வைத்து நாங்கள் அமல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். இந்த பிறை எங்களுக்கு அமலுக்கான ஒரு வழிகாட்டியாக, வெறுமனே அது வெளிச்சம் காட்டி மட்டும் இல்லை, அமலுக்கான ஒரு வழிகாட்டியாக, ரஹபராக, முன்னோடியாக செல்கின்றது. அதனுடைய கணக்கை வைத்துத்தான் நாம் கணக்கெடுக்க போகின்றோம். வல் இஸ்லாம் வத் தௌஃபீக், எங்களுக்கு நல்வாய்ப்பை இதை கொண்டு நீ ஏற்படுத்தி கொடு. லிமா துஹிப்பு வதரல்லா, நீ விரும்பியவாறு நீ பொருந்திக்கொள் என்று இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை பாருங்க. ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ், உன்னுடைய ரப்பும். யாருடைய ரப்பு? நாம சொல்றோம், பிறையை பார்த்து சொல்கின்றோம். உன்னுடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் அல்லாஹ் ஒருவன் தான். நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலவோடு பேச வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்று பிறையை பார்த்து பேச வைத்திருக்கிறார்கள். இதை இப்படியே இது திர்மிதியினுடைய ஹதீஸ். இந்த விஷயத்தை இப்படியே நான் ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு கொண்டு செல்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு ஹதீஸை நீங்கள் காணலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வருகிறார்கள். யார் இவங்க? யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாதிமாக இருந்து அவர்களோடு பயணித்தவர்கள். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண செல்லும் போது இருவர்களும் மீனை மறந்து விட்டார்கள் என்று குர்ஆன் பேசுகின்றது. அந்த இரண்டாம் அவர்தான் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாணவர், பணிவிடை செய்யக்கூடியவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் மிக அழகான ஹலீஃபாவாக பலஸ்தீனை வருகின்றார். இப்போ போர் செய்து பலஸ்தீனுக்குள் ஆட்சியை பிடிப்பதற்காக செல்லக்கூடிய நேரம் அசருடைய நேரம், சூரியன் மறைவதற்காக சென்று விட்டது. மஞ்சனித்து சூரியன் மறைவதற்காக சென்ற அந்த நேரம் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படையோடு பலஸ்தீனுக்குள் நுழையும் போது அந்த இடத்தில் நின்று சூரியனை பார்த்து பேசுகிறார்கள், துஆ கேட்கிறார்கள். என்னுடைய இலக்கு மகரிபுக்கு முன்னால் பலஸ்தீனுக்குள் செல்ல வேண்டும் என்பது, நீ மறையாமல் நில். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். துஆ கேட்டுவிட்டு சூரியனை பார்த்து சொல்கின்றார்கள், இன்னக மஅமூருன் வ அன மஅமூருன், நீயும் ஏவப்பட்டிருக்கிறாய், நானும் ஏவப்பட்டிருக்கின்றேன். நீ தினந்தோறும் எப்படி ஆக வேண்டும் என்பதற்காக ஏவப்பட்டிருக்கிறாய், நானும் உன்னுடைய ரப்பாகிய அல்லாஹ்வினால் நானும் ஏவப்பட்டிருக்கின்றேன் என்று யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியனிடத்தில் நின்று பேசியதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுடைய வரலாற்றில் ஹதீஸில் கூறியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஒரு தத்துவம் மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் மாறு செய்யலாம், ஜின்கள் மாறு செய்யும். மனிதன் ஜின் என்ற இந்த 2 இனங்களை தவிர வேறு எந்த விதமான படைப்புகளும் அல்லாஹுக்கு மாறு செய்வதில்லை என்பதை உணர்த்தும் விதமாக நிலவுக்கு யார் ரப்போ அவன்தான் நமக்கும் ரப்பு, நமக்கு யார் ரப்போ அவன்தான் நிலவுக்கும் சூரியனுக்கும் ரப்பு என்பதை மிக அழகாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நான் சொல்ல வந்த அடிப்படையான விஷயம், ஹாஜிகளுக்கும் பிறைதான் கணக்கெடுப்பாக இருக்கின்றது, குர்பானி கொடுப்பவர்களுக்கும் பிறைதான் கணக்கெடுப்பாக இருக்கின்றது. அங்கு இருப்பவர்களுடைய அமலையும் இங்கு இருப்பவர்களுடைய அமலையும் அல்லாஹு தஆலா பிறை என்ற ஒன்றை கொண்டு இணைத்து வைத்திருக்கின்றான், கட்டி போட்டு வைத்திருக்கின்றான். இந்த பிறை நம் மீது உதிக்கக்கூடிய நேரத்தில் அதை நிம்மதியானதாகவும் ஈமானாகவும் சலாமத்தாகவும் இஸ்லாத்தை கொண்டும் நல்வாய்ப்பு நழுவுவதாகவும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். இந்த துஆவை நாம் ஓத வேண்டும், அதை உணர வேண்டும், அதை விளங்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துல்ஹஜ் பிறை பிறப்பதற்கு முன்னால் யார் குர்பானி கொடுக்க இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய முடியை வெட்டிக்கொள்வதும் தங்களுடைய நகங்களை களைந்து கொள்வதும் இந்த சட்டத்தை இன்றைய தினத்தில் நாம் நினைவூட்டியிருக்கின்றோம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.